2019 இந்த கம்பெனி முறைகேடு பண்ணியிருக்குதுன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு பண்ணுது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் ஏறத்தாழ 1200 கோடி டொனேஷனா ஒரு கட்சி கொடுத்திருக்கு. அது எந்த கட்சி? இந்த கம்பெனி மேல நிறைய முறைகேடு இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, இடி சொல்றாங்க, ஜிஎஸ்டி துறை சொல்றாங்க. இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டும் இந்த கம்பெனி மேல குறை சொன்னதுக்கு பிறகு இந்தியாவோட மிகப்பெரிய மோசடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியை பத்தி பாஜக அரசாங்கத்தினுடைய ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி பார்லிமெண்ட்லயே புகழ்ந்து பேசுறாரு. எதுக்காக? இந்த நிறுவனத்துக்கு சாதகமா இத புகழ்ந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசினார். அரபிந்தோ பார்மாங்கிற மருந்து கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இந்த மருந்து கம்பெனியுடைய ஓனரை கைது பண்ணி 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த கம்பெனி 5 கோடி ரூபாய் மதிப்பிலான டொனேஷனை கொடுக்கறாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? எந்த கட்சி வாங்குச்சு? மிக மோசமான மணி லாண்டரிங், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தினது குற்றச்சாட்டுல மாட்டின வேதாந்தா நிறுவனம். இந்த நிறுவனம் 400 கோடி ரூபாய் கட்சிக்கு டொனேஷனா கொடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்கு, ஏன் கொடுத்தாங்க? இதனால அவங்க என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க? அந்நிய செலாவணி கேஸ்ல மாட்டின ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2022 123 கோடி ரூபாயை கட்சிக்கு டொனேஷனா கொடுத்திருக்காங்க. அந்நிய செலாவணி கேஸ்ல மாட்டின ஒரு நிறுவனத்திட்ட இருந்து எந்த கட்சி டொனேஷனா பணம் வாங்குச்சு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த 2 நாளா இந்தியாவே பரபரப்பான சூழல் இருக்கு. ஏன் பரபரப்பான சூழல் இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்து நிறைய பணத்தை டொனேஷனா பாண்டு மூலமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. பாண்டுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. எஸ்பிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பாண்டு. அதுல எந்த பேரோ அட்ரஸோ எந்த டீட்டெயிலும் இருக்காது. யார் வேணாலும் பணத்தை கொடுத்து கோடிக்கணக்கில் அந்த பாண்டை வாங்கி தனக்கு பிடிச்ச அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கலாம். இது ஒரு புதிய சட்டம். இந்த சட்டத்தை 2019 பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு கடந்த 5 ஆண்டுல ஏறத்தாழ 14,000 கோடிக்கு மேல இந்த பாண்டை பயன்படுத்தி நிறைய பணத்தை டொனேஷனா அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்காங்க. அதுல அதிகப்படியா வாங்கின அரசியல் கட்சி எது அப்படின்னா பாஜக தான். ஏறத்தாழ 6,500 கோடிக்கு அதிகமான பணத்தை பாஜக யாருக்குமே கொடுத்தவங்க யாருன்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த பாண்டு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாண்டு சிஸ்டத்தை பயன்படுத்தி பணத்தை வாங்கியிருக்காங்க, நன்கொடையா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பேங்க் வெளிப்படையா சமர்ப்பிச்சிட்டாங்க. கடந்த 2-3 வருஷமா உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாண்டை பயன்படுத்தி எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டாங்க. தேர்தல் ஆணையம் எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி உங்கள்கிட்ட இல்லாம போவோம்? எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு உடனே டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி எங்க டேபிள்ல கொண்டு வைங்கன்னு பல நாளா உச்சநீதிமன்றம் சொல்லிட்டே இருந்தாங்க. இதை கேட்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மொத்த சினாரியோவே மாறி இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நேரடியாவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கூப்பிட்டு, உங்க பேங்க் மூலமா தானே பாண்டு விற்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு வித்திருக்கீங்க, என்னென்ன தேதியில் வித்திருக்கீங்க, எவ்வளவு வித்திருக்கீங்க, எல்லா டீடைலும் எடுத்து கொண்டு வந்து உடனே சப்மிட் பண்ணுங்கன்னு பேங்க் கிட்ட கேட்டாங்க. பேங்க் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை உடனே கொடுக்க முடியாது, நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுன்னு பேங்கோட டைரக்டரே கேட்டாரு. உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி கடுமையா பேசினாரு. எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு சொன்னீங்க, ஏற்கனவே 25 நாள் நான் டைம் கொடுத்துட்டேன், ஆனா நீங்க எதையுமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணல, இன்னும் 1 நாள் தான் டைம் கொடுப்பேன், உடனே என் டேபிள்ல சப்மிட் பண்ணுங்க அப்படினாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் கொண்டு வந்து மொத்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஏறத்தாழ 700-800 பக்கத்துக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட். இந்த நிறுவனம் எல்லாம் பாண்டை பயன்படுத்தி பணத்தை வாங்கி ஏதோ ஒரு கட்சிக்கு டொனேஷனா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மொத்த ரிப்போர்ட்டையும் கொண்டு வந்து உச்சநீதிமன்ற டேபிள்ல வச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த அறிக்கை இந்தியா முழுக்க பரபரப்பா எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து இந்த பாண்டை வாங்கியிருக்காங்க. இந்த பாண்டை வாங்கி கொண்டு போய் நேரா அரசியல் கட்சி கொடுத்திருக்காங்க. இப்ப அரசியல் கட்சி இந்த பாண்டை வாங்கி பேங்க்ல கொடுத்து காசா மாத்தி தன்னோட அக்கவுண்ட்ல போட்டு ரொம்ப செழிப்பா இருக்காங்க. அப்படி செழிப்பா இருக்கிறதுல மிகப்பெரிய லாபம் அடைஞ்ச கட்சி பாஜக தான். அதை உச்சநீதிமன்றத்திலேயே வெளிப்படையா எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, பாஜக ஒரு தனிப்பட்ட கட்சி 6,500 கோடியை வசூல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியே பேசிட்டார். இதுல பாஜக மட்டும் கிடையாது, இந்தியால பல கட்சிகள் இந்த தேர்தல் பாண்டை பயன்படுத்தி பணம் வாங்கியிருக்காங்க. ஆனா பாஜக பணம் வாங்கினதுக்கும் மத்த கட்சிகள் பணம் வாங்கினதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அது என்ன வேறுபாடு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப தமிழ்நாட்டில் திமுகவும் இந்த பாண்டை பயன்படுத்தி பணம் வாங்கியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரசும் இதை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க. ஆனா பாஜக வாங்கினதுல இதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேக்டர். ஏன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஃபேக்டர் அப்படின்னா, பாஜக அதாவது மத்திய
அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடி துறை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடி துறை, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, இந்த மூணையும் பயன்படுத்தி ஒரு கம்பெனிக்கு ரைடு வர்றது. ரைடுக்கு பயந்து உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்ல போய் ஒரு 100 கோடி 200 கோடி காசை கொடுத்து பாண்டை வாங்கி அந்த பாண்டை கொண்டு பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு கடந்த 5 வருஷத்துல. எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் இவங்க எந்தெந்த தேதியில ரைடு விட்டாங்க, அதுக்கு பிறகு அந்த கம்பெனிகள் எவ்வளவு பாண்டை எஸ்பிஐ இருந்து வாங்கி பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெட்ட வெளிச்சமா இந்திய மக்கள் முன்னாடி வந்துருச்சு. அதுல ஒரு சில எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவிலேயே அதிகமான பணத்தை டொனேஷனா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற தமிழ்நாட்டு நிறுவனம். இந்த நிறுவனம் 7/4/2022 ரைடு பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடியே இந்த நிறுவனத்தை பல தடவை வந்து பாஜக அரசாங்கம் ரைடு பண்ணிருக்கு. இந்த 7/4/2022 இந்த நிறுவனம் ரைடு பண்ணதுக்கு பிறகு 2/4/2022 பிறகு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் நிறைய பாண்டை பயன்படுத்தி டொனேஷனா கொடுத்திருக்காங்க. அவங்க பாஜகவுக்கு மட்டும் கொடுக்கல, நிறைய கட்சிகளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. ஆனா பெரும் தொகை பாஜகவுக்கு போயிருக்குது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான டிஸ்கஷனா மாறி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 27 அக்டோபர் 2020 இருந்து 5 அக்டோபர் 2023 இந்த இடைப்பட்ட காலத்துல ஏறத்தாழ 1368 கோடி ரூபாய் பாண்டு மூலமா அரசியல் கட்சிகளுக்கு இந்த நிறுவனம் டொனேஷனா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் உச்சநீதிமன்றமே வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலை தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எஸ்பிஐ பேங்க் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த உடனே இந்த தகவலை மொத்தமா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. அப்ப இதை நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன வெளிப்படையா தெரியுது அப்படின்னா, முதல்ல மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடி போய் அவங்களை ரைடு பண்ணுது. நீங்க மணி லாண்டரிங்ல வந்து ஈடுபட்டிருக்கீங்க, உங்க மேல இந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய இடி துறை ரைடு பண்ணுது. அவங்களோட சொத்தை வந்து முடக்குறாங்க. ஏறத்தாழ 400 கோடிக்கு மேல அவங்களோட சொத்தையும் பேங்க் அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்றாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே சில நாட்கள்லயே இந்த நிறுவனம் பல 100 கோடிக்கு மதிப்பிலான பாண்டை டொனேஷனா வாங்கி அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த நிறுவனத்தின் மீதான நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குறைக்கப்படுது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மெகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நிறுவனம். இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கள ஐடி ரைடு பண்ணுது. 2019 ரைடு பண்றாங்க. 2019 ரைடு பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 1200 கோடிக்கு இந்த நிறுவனம் பாண்டை பயன்படுத்தி டொனேஷனா கட்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரைடுக்கு பிறகு இந்த நிறுவனம் என்ன பலனை அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். 2019 இந்த நிறுவனத்தை ரைடு பண்றாங்க. ரைடு பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2019 இருந்து 2023 இந்த காலகட்டத்தில் முதல் கட்டமா 9666 கோடி ரூபாய் டொனேஷனா கொடுக்குறாங்க. யாரு? இதே மெகா இன்ஜினியரிங்கிற நிறுவனம். இவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள். அந்த நிறுவனமான வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற கம்பெனி ஒரு 220 கோடியை டொனேஷனாக கொடுக்குது. அதுக்கு பிறகு எஸ்சிபிசிங்கிற கம்பெனி ஒரு 40 கோடி. அதுக்கு பிறகு எவி டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 6 கோடி. இது எல்லாமே ஒரே நிறுவனத்தை சார்ந்தது. இது ஹைதராபாத்தை பேஸாக கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் 1200 கோடி டொனேஷனாக கொடுத்ததுக்கு பிறகு இந்த நிறுவனத்துக்கு அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஏன் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் முதல் கொண்டு இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் தப்பான நிறுவனம், அவங்க முறையாக கணக்கு வழக்கு இல்லை, அவங்க வந்து அந்நிய செலாவணி முறைகேடில் ஈடுபடுறாங்க, இடி ரைடு பண்ணுது, இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுது, ஒரு கம்பெனி தப்பான கம்பெனின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், ராணுவ ப்ராஜெக்டே இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய ஹைவேஸ் துறை அமைச்சர் நிதின் கட்காரி இந்த நிறுவனத்தை பற்றி புகழ்ந்து பாராளுமன்றத்திலே பேசினார். ஏன் பாராளுமன்றத்தில் பேசினார்னா, இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் ஒரு முக்கியமான டனல் ப்ராஜெக்டை இவங்க தான் போடுறாங்க. அந்த டனல் ப்ராஜெக்ட் ஒரு மிகப்பெரிய மோசமான சூழல் ஏற்பட்ட நம்ம எல்லாமே தெரியும். காஷ்மீரில் இந்த நிறுவனம் போட்ட டனல் ப்ராஜெக்ட் இடிஞ்சு போச்சு. ஏறத்தாழ 173 பேர் வந்து அதில் மாட்டினாங்க. இந்திய இராணுவம் அந்த டனலுக்குள்ளே மாட்டின ஊழியர்களை வந்து கஷ்டப்பட்டு வெளியெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டனலை சுற்றி பல ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த டனல் ப்ராஜெக்டை யார் செஞ்சாங்கன்னா இந்த மெகா இன்ஜினியரிங்கிற நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தின் மேலே முறைகேடு இருக்குது. முறைகேடு இருந்தும் தெரிஞ்சுமே இந்த நிறுவனத்துக்கு 14,000 கோடிக்கான அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் கொடுத்துருக்காங்க, ஆந்திர பிரதேசில் கொடுத்துருக்காங்க, மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க, ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க. எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த கம்பெனி செயல்படுது? தப்பான கம்பெனின்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த கம்பெனிக்கு இத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் முதல் கொண்டு கிடைச்சிது அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்போ ஒரு கம்பெனி வந்து ஏதாவது முறைகேடில் ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு ரைடு விட்டு மிரட்டி அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அரபிந்தோ ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய ஓனர் கைது செய்யப்படுறாரு. இவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னா, டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு.
ஆத்மியினுடைய துணை முதலமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டார். இந்த பிரச்சனை வந்து கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அரபிந்தோ ஃபார்மாவினுடைய ஓனர் எம்டி வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்சு 4 நாள் தாங்க ஆச்சு. உடனே இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கோடி ரூபா டொனேஷனாக கொடுக்குறாங்க. இதை கைது செஞ்சது யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். ஏன்னா அவங்க தான் இடியை வச்சு ரைடு பண்ணுறாங்க. எக்ஸைஸ் பாலிசியில் சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வச்சு ரைடு பண்ணுறாங்க. எல்லா வேலையும் செஞ்சது அவங்க தான். செஞ்சதுக்கு பிறகு 5 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இது மட்டும் இல்லாமல் 2022-23 இதே அரவிந்தோ ஃபார்மா ஏறத்தாழ 15 கோடி ரூபாயை டொனேஷனாக அரசியல் கட்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு முறைகேடான கம்பெனின்னு இந்த கம்பெனியுடைய சொத்து இருக்குது பார்த்தீங்களா, ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த கம்பெனி டொனேஷன் கொடுத்துருக்கு. அதை அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா ஏப்ரல் 3, 2021 8 நவம்பர் 2023 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 52 கோடி ரூபாயை டொனேஷனாக இந்த கம்பெனியிடமிருந்து ஒரு அரசியல் கட்சி வாங்கியிருக்கு. எந்த அரசியல் கட்சி ரைடு விட்டுச்சோ அந்த அரசியல் கட்சி தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே வேதாந்தாவால் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. தூத்துக்குடியில் வந்து வேதாந்தா நிறுவனத்தை மூடணும்னு இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் அதிமுக அரசு துப்பாக்கிச்சூடு நடத்தி எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்லோனில் மாதிரியான பெண்களை வாயிலேயே சுட்டு கொலை பண்ணாங்க. மக்களோட அமைதி வழியிலான 100 நாள் போராட்டத்தை கடைசி நாளில் மிகப்பெரிய குலைவாக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்து இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சு. இந்த வேதாந்தா நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேதாந்தா நிறுவனம் மணி லாண்டரிங் கேஸில் மாட்டியிருக்காங்க. இதனால் இவங்களுடைய சொத்து ஏறத்தாழ பல 100 கோடி ரூபாய் சொத்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 400 கோடி ரூபாயை இந்த வேதாந்தா நிறுவனம் அரசியல் கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன, இந்த நிறுவனம் மணி லாண்டரிங் வழக்கில் மாட்டுது. இந்த நிறுவனம் ரைடு பண்ணப்படுது. இந்த நிறுவனத்தை இடி நெருக்கி நோட்டீஸ் அனுப்பி அவங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இது ஒரு நொட்டோரியஸ் நிறுவனம், இது ஒரு தப்பான நிறுவனம்னு அரசாங்கத்துக்கே தெரியுது. தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த நிறுவனம் 400 கோடி ரூபாயை டொனேஷன் கொடுத்துருக்கு. அதை வாங்கின அரசியல் கட்சி வாய் திறக்குமா திறக்காதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியே. இந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடின சாமானிய மக்களை துப்பாக்கி வச்சு அரசாங்கம் சுட்டிருக்கு. ஆனால் இந்த நிறுவனம் மணி லாண்டரிங் வழக்கில் ஈடுபட்டிருக்கு. அந்த நிறுவனத்திட்ட அரசியல் கட்சிகள் பணம் வாங்குது. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்குது. அந்த ஃப்ராட் நிறுவனம் தன்னோட கம்பெனி வந்து மூடிடப்படாது அப்படிங்கிறதுக்காக பல பாலிடிக்ஸை பண்ணுது. மக்களை துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு கூட அந்த கம்பெனி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்குது. ஆனால் அது மாதிரியான ஒரு மோசமான கம்பெனிகள்கிட்டருந்து இடி ரைடு பண்ணதுக்கு பிறகும் 400 கோடி ரூபாயை டொனேஷனாக வாங்கி அரசியல் கட்சி யாரு, அவங்களுடைய முகத்தரை கிழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹல்தியா எனர்ஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்து மேலே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க மார்ச் 2020. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் 377 கோடி ரூபாயை டொனேஷனாக அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. சிபிஐ ரைடு பண்ண உடனே பணம் போயிருக்கு. சிபிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசாங்கத்தில் யார் இருக்கா? பாஜக இருக்குது. பாஜக சிபிஐ வச்சு இந்த எனர்ஜி நிறுவனத்தை ரைடு பண்ணுது. ரைடு பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 377 கோடி டொனேஷனாக கைமாறுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்களையும் சிபிஐ 2019 ரைடு பண்ணுது. ரைடு பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 130 கோடி டொனேஷனாக கைமாறுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2023 திரும்பியும் இதே நிறுவனத்தை சிபிஐ ரைடு பண்ணுது. அப்போது சிபிஐ ரைடு பண்ணுது, ஒரு பெரிய டொனேஷன் கை தொகை மாறுது. அதுக்கு பிறகு திருப்பி சிபிஐ ரைடு பண்ணுது, அதுக்கு பிறகு ஒரு தொகை கை மாறுது. இது என்ன கந்து வட்டி வசூல் பண்ணுற மாதிரி இருக்குது. தனக்கு கையில் காசு இல்லை அப்படின்னா உடனே சிபிஐ விட்டு ஒரு ரைடு, அவன் கொண்டு வந்து காசை கொடுத்ததுக்கப்புறம் அவனை ஒரு வருஷம் ஃப்ரீயாக விட்டுறது. அப்புறம் தனக்கு காசு தேவைன்னா ஒரு ரைடு, அதுக்கு பிறகு அவன் காசை கொண்டு வந்து விட்டுறது. இது உண்மையிலேயே அரசாங்கம் தானா இல்லை இது கந்து வட்டி கும்பலா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதே பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல்ஸ் அண்ட் பவர் அப்படிங்கிற நிறுவனம், ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம் ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனம். இந்த நிறுவனம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸை மீறி இருக்காங்க, அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2022 ரைடு பண்ணப்படுது. இந்த நிறுவனம் 123 கோடி ரூபாயை டொனேஷனாக கொடுக்குறாங்க. அப்போது இது ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்கம் டேக்ஸை ரைடு பண்ணுது, சிபிஐ ரைடு பண்ணுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போய் ரைடு பண்ணுது. இந்த கம்பெனிகள் மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க, இன்னொரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் அதாவது அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, இன்னொரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றிருக்காங்க, மணி லாண்டரிங் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா விதமான முறைகேடுகளையும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்கிறாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்டிருந்து ஒரு மிகப்பெரிய டொனேஷனாக ஒரு தொகையை வாங்கிட்டு திருப்பி அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஒரு பக்கம் எல்லா முறைகேடுகளும் பண்ணக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் லஞ்சமாக டொனேஷனாக பணத்தை கொடுத்துட்டு
தன்னுடைய பிஸ்னஸை செல்வாக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் துறையை, இடி துறையை, சிபிஐயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்து மேலேயும் ரைடு விட்டு ஒரு கந்து வட்டியை வசூல் பண்ணுற மாதிரி பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இது சாம்பிளுக்காக ஒரு 5 கம்பெனி, பல நூறுக்கணக்கான கம்பெனிகள் ஏறத்தாழ 14,000-15,000 கோடி ரூபாய் பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பாஜகன்னு ஒரே ஒரு கட்சி ஏறத்தாழ 6,500 கோடி ரூபாய் இந்த முறைகேடான நிறுவனங்கள்ட்டிருந்து பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு அடிப்படையில் இந்த மொத்தத்தில் நமக்கு தெரிகிற விஷயம் 2 தான். ஒன்று, அரசாங்க நிறுவனத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு முறைகேடு, தப்பு, ஃப்ராடு பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ட்டிருந்து பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. இதை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தியிருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்படி திருட்டுத்தனமாக மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை அடித்து பிடுங்கி மிரட்டி காசு வாங்கியிருக்காங்க இல்லையா பாஜக, இந்த பணத்தை பாஜக திருப்பி கொடுக்க போகிறாங்களா? சட்டத்துக்கு புறம்பா இப்படி இதை வாங்கினதுக்காக இந்த அரசாங்கத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வி.